கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ஒரு கிரந்தம் இருக்கிறது, ஃபத்ஹுல் முஈன். அல்லாமா ஜைனுத்தீன் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹ் மலைபாரி அவங்களோட நூல். அவங்க தெளிவுபடுத்துவாங்க, தொழுகை என்றது அது பூர்த்தியான ஒரு மனிதன மாதிரி. சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு 19 வாஜிபுகள் இருக்கின்றன. இது மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய தலையை போன்று. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உடல்ல தலை இல்லாட்டி அவனை முந்தம் என்பதாக அழைப்போம். தொழுகையுடைய 19 வாஜிபுகள் இருக்கின்றன. அந்த 19 வாஜிபுகள்ல ஒரு வாஜிப் மிஸ் ஆகினாலும் அவனுக்கு தொழுகை இல்ல. தொழுகைக்கு 9 நிபந்தனைகள் இருக்கின்றன. தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய 9 விதமான நிபந்தனைகள். அது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை போன்று. முன்னால பொடி வைக்கப்பட்டிருக்கிறது, உயிர் இல்லாட்டி அவன் மைத். எந்த தொழுகையினுடைய நிபந்தனைகள் அது கே பண்ணப்படலையோ அது தொழுகையாக பார்க்கப்பட மாட்டாது. அவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, மனிதன் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள். அவன் உறுப்புகள் இல்லாட்டியும் அவனுக்கு உயிரோடு வாழலாம். அது தொழுகையினுடைய சுன்னத்துகளை மாதிரி. அபாவுகள், தொழுகையுடைய அலங்கார சுண்ணாக்கள். ஒரு மனிதன் அவன் உடம்புல உறுப்புகள் இல்லாட்டியும் உயிரோடு வாழ முடியும் என்பது மாதிரி தொழுகையுடைய சுண்ணாக்கள் மிஸ் ஆகினாலும் அவன் தொழுகை சிஹத்தான். ஆனால் ஒரு மனிதன் உடம்புல உறுப்புகள் இல்லாவிட்டால் அது பூர்த்தியான அழகான பெர்ஃபெக்டான உடம்பாக இருக்காது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை சீராக்கணும் என்றா இந்த 3 பகுதிகளும் சீராகணும். தொழுகையுடைய வாஜிபுகள், தொழுகையுடைய ஷர்த்துகள், தொழுகையுடைய சுன்னாக்கள். கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளவானாம். இதுல நாங்க பலவிதமான மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். பழைய மக்களுக்கு இது தெரியும். முந்தைய காலத்துல எங்கட மஸ்ஜிதுக்குள்ள இருந்த அழகான இபாதத்துகளுடைய சூழல், அழகான நட்பண்புகள், அழகான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இன்று அதிகமான மஸ்ஜிதுகளில் அது பிடுங்கப்பட்டு விட்டது. இது கசப்பான உண்மை. இபாதத் செய்யறோம், தொழுகிறோம். ஆனா அதிகமான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் எங்கட மஸ்ஜிதுகள்ல நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம். எங்கட வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் இந்த அழகான சுண்ணாக்களையும் அழகான வழிகாட்டல்களையும் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகையினுடைய 19 வாஜிபுகளை ஃபுகஹாக்கள் 3 வகையாக வகைப்படுத்துவாங்க. அதுல முதலாவது கல்வி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பானது. அது நியத். உஸல்லி ஃபர்தல் துஹர், உஸல்லி ஃபர்தல் அஸ்ர், உஸல்லி ஃபர்தல் மக்ரிப், இன்னமல் அஅமாலு பின்னியாத். இரண்டாவது பகுதி மனிதனுடைய நாவோடு தொடர்பான வாஜிபுகள். அது சூரத்துல் ஃபாத்திஹாவா இருக்கலாம், தக்பீராக இருக்கலாம், அத்தஹியாத்தாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வதாக இருக்கலாம். ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுல மாத்திரம் 156 எழுத்துக்கள் இருக்கிறது. ஷத்களோட சேர்த்து ஒரு எழுத்து மிஸ் ஆகினாலும் அவருக்கு தொழுகை கிடையாது. கௌலி. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கு கண்ணியமானவர்களே, ஃபிஅலி. எட தொழுகையுடைய செயலோடு தொடர்பானது. நாங்க தொழுகையில நிக்கிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம். கண்ணியமானவர்களே, நான் பேசுற விடயங்களை யாரும் அந்த தவறுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த 19 வாஜிபுகள்லையும் தொழுகையினுடைய கண்ணியமானவர்கள், இந்த மிம்பரை வச்சு நான் பேசுறேன். அல்லாஹ் தொழுகையை சீரான முறையான தொழுகையை ஆக்கணும். இதுல ஒன்று மிஸ் ஆகினாலும் எங்கட தொழுகை சரியான தொழுகையாக இருக்காது. சரியான தொழுகையாக இருக்காது. 50 வருடங்கள் நாள் நெட்டி கருக்க தொழுதானும் நம் தொழுகை எங்களுடைய முகத்தை நோக்கி எரியப்படக்கூடிய தொழுகையாக இருக்காது. கண்ணியமானவர்களே, இன்று இந்த 19 வாஜிகள்லையும் அதிகமான கிராமங்கள்ல, அதிகமான ஊர்கள்ல, அதிகமான பிரதேசங்கள்ல மகாபெரிய ஒரு தவறிழைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அது நான் ஓபனா பேசுறேன். கண்ணியமானவர்களே, தொழுகையினுடைய அடையாளங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ள வாராரு, வந்து இக்காமத் சொல்லப்படுகிறது.
தொழுகையினுடைய ஆரம்ப அடையாளங்கள் ஒன்று தான் அல் கியாமு ஃபிஸ் ஸலாஹ். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையில் ஆரம்ப தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய தொழுகையில் நீண்ட வண்ணமாக, நிலையாக, எனர்ஜிஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக படைத்தவன் அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று தொழுவதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்கிறது. அல் கியாம் ஃபிஸ் ஸலாஹ், தொழுகண்டா அதோடைய அடையாளமே நிக்கிறது தான். நான் ஜும்மா ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு உட்கார்ந்து ஹுத்பா செய்யறது கேளா? ஏனென்றால் ஜும்மாவுடைய ஹுத்பாக்களுடைய வாஜிபுகள்ல ஒன்று தான் ஒரு ஆளும் ஹுத்பா செய்யும் பொழுது அவர் உடம்புல எனர்ஜி இருந்தா அவர் நின்றுத்தான் ஹுத்பா செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள தொழுவாரண்டா இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய முதன்மையான வாஜிபுகள்ல ஒன்று அவன் கிப்லாவை முன்னோக்கி தொழுகையில நிக்கணும். தொழுகையில நிக்கணும். கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் உடம்புல அவன் பலகீனத்தை உணர்கிறான், எனக்கு நிக்கிறது கேளா, என் உடம்பு வீக்காக இருக்கிறது, கண்ணியமானவர்களே எனக்கு முடிவு செய்யறது கேளா, நான் இன்றைக்கு நிக்காம தொழ போறேன் என்பதாக நான் முடிவு செஞ்சு கொள்ள முடியாது. இஸ்லாம் காட்டக்கூடிய கைடன்ஸ் பிரகாரம் தான் நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும். அல்லாமா நவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷரஹுல் முஹத்தப்ல தெளிவுபடுத்துவாங்க, ஒரு மனிதனுக்கு கடுமையான கஷ்டம், மஷக்கா ஷதீதா, அவனுக்கு தொழுகையில நிக்கலாம், நீண்டா விழுந்துருவான், அல்லது அவனுக்கு தொழுகையில நிக்கலும் அவன் நின்று தொழுதானண்டா அவனுடைய தொழுகையினுடைய அடுத்த கட்டம் சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே அன்றைக்கு ஃபுல்லி அவன் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். அவ்வளவு பலகீனம் இருக்கிற உடம்புல. இன்னும் ஒரு உதாரணம் தெளிவுபடுத்துவாங்க, ஒருத்தர் ஷிப்ல பிரயாணம் செய்யறாரு, கடல்ல ஷிப் ஆடி ஆடி போகுது, அந்த போட் அந்த ஷிப் கடந்து போகிறது, அவன் நின்று தொழுதானண்டா நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் தலை சுத்து பிடிச்சி. இந்த மூன்று காரணங்கள் எப்ப உருவாகுதோ இஸ்லாம் அந்த மனிதனுக்கு அடுத்த கட்டமாக கண்ணியமானவர்களே உட்காருவதற்குரிய அனுமதியை கொடுக்குதோ. நான் மேலும் கூறுகிறேன், தொழுகையினுடைய அடையாளம் தான் ஒரு மனிதன் நின்று தொழுவது. இந்த பலகீனங்களை அவன் உணர்ந்துவிட்டால் அடுத்த கட்டமாக இஸ்லாம் உட்கார்ந்து தொழுவதற்குரிய அனுமதியை கொடுக்குது. அடுத்த கட்டமாக முல்தஜிஅன் படுத்து தொழுவதற்குரிய அனுமதியை கொடுக்குது. அடுத்த கட்டமாக மல்லாக்கு படுத்து தொழுவதற்குரிய அனுமதி கொடுக்குது. 3 ஸ்டெப்ஸ். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் நிறைய பேர் இன்றைக்கு எங்க மஸ்ஜிதுகள் ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. நீங்க பேசுற இணைய வித்தியாசமாக புரிஞ்சு கொண்டாலும் இட்ஸ் நெவர் மைண்ட், தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல தான் ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் இன்றைக்கு உருவாக இருக்குது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய சஃப்ல நின்று தொழுறதுக்கு அவனுக்கு முடியாம இருக்கும் பொழுதோ எங்களுடைய எந்த ஃபிக்ஹ் நூல்களையும் ஹதீஸுடைய பார்வைகளையும் இஸ்லாம் முதலாக உன்னுடைய உடம்பில் பலகீனம் இருந்தால் முதல் கட்டமாக இஸ்லாம் முன்வைக்குது, நீ உட்கார்ந்து தொழ முடியும். உட்கார்ந்து தொழுவதற்குரிய முதலாவது ஆப்ஷன் அல் ஜுலூஸ் அலல் அர்தி, பூமியில் அமர்ந்து தொழணும். அவன் பூமியில் உட்காரணும். இன்றைக்கு எந்த மஸ்ஜிதுகள்லையும் யாரும் கோச்சு கொள்ளவானாம், யாரு பலகீனமாக இருந்தாலும் தரையில உட்கார்ந்து தொழுவது இன்றைக்கு காணப்பட்டது கிடையாது. அல் ஜுலூஸ் அலல் அர்தி கிடையாது. உடம்புல பலகீனம் இருந்தா முதல் கட்டமாக முதலாவது அத்தஹியாத் இஃப்திராஷ், முதல் அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுவார். அது முடியாவிட்டால் தரப்பு சப்பானி கொட்டி தொழுவார். அது முடியாவிட்டால் தவர்ருக் இரண்டாவது அத்தஹியாத்தில் அமர்ந்து தொழுவார். அது முடியாவிட்டால் கால்களை நீட்டி பூமியில் அமர்ந்து தொழுவார். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நபி உங்க குதிரை ரைட் பண்றாங்க, ரசூல் அவர்கள் குதிரையிலிருந்து விழுந்துட்டாங்க. விழுந்த ரசூலுல்லாஹ் நபி உங்களுடைய ஃபஜுஹஷு ஷிக்குல் ஐமன், வலது பக்கம் இடுப்பினுடைய அந்த பகுதி பட்டத்தினால நபி அவங்களுக்கு எழும்பிக் கொள்ள இல்லாம போச்சு. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் கீழ உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உடம்பு காயம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹுடைய இடுப்புல பெயின் ஏற்பட்ட போதிலும் கூட ரசூலுல்லாஹுடைய சூழலுக்குள்ளால் கதிரையினுடைய கலாச்சாரம், கதிரையினுடைய அந்த அமர்வுடைய முறைகள் இருந்தும் கூட நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால பூமியில் அமர்ந்து தான் போய்விருக்கிறார்கள். எங்கேயும் நபியும் கதிரையை பாவிக்கல.
ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு சில தினங்கள் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க மஸ்ஜிதுக்கு போறதுக்கு ஆசை. நபி அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தோல்ல ஒரு கையையும் ஃபத்ல் இப்னு அப்பாஸுடைய தோல்ல இன்னொரு கையையும் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய 2 கால் பாதங்களும் பூமியை இழுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபியவர்கள் முன்னால போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க நீங்க இந்த இடத்துல தொழுங்க, நான் முன்னால உட்கார்றேன். நபியவர்கள் பூமியில் அமர்ந்து தொழுதார்கள். எந்த வழிகாட்டலும் இல்ல கண்ணியமானவர்களே. எங்கேயும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் கதரைய பாவிச்சிருக்கிறாங்க. நான் என்னுடைய பேச்சை முடிக்கல. இன்னும் எந்த கைடும் எங்களுக்கு இல்ல, எந்த வழிகாட்டலும் இல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இது மிகையாகி அல்லாஹ் அக்பர் சில மஸ்ஜிதுகள் சேர்ஜுகளாக மாறிட்டு, அல்லாஹ் அக்பர் சில மஸ்ஜிதுகள் ஆலயங்களை போன்றாகிவிட்டது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். சில மஸ்ஜிதுகளுடைய இபாதத்துடைய முறைகள் கிறிஸ்தவ மக்களுடைய இபாதத்துடைய முறையை போன்று மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, இதை நாங்க விரும்பியோ விரும்பாமல் அக்செப்ட் பண்ணணும். இது இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஆனா அன்பானவர்களே, இந்த இடத்துல இருந்து கொண்டுனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பை முடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல இருந்து கொண்டு முழுமையாக யாரும் இதுக்கு பின்னால நீங்க கதிரையில தொழவானாம் நான் சொல்ல வரல. ஆனா சில உலமாக்கள் இருக்கிறார்கள், கதிரையில் தொழுதாலும் தொழுகை கூடாது என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. ஆனால் கதிரையை பாவிப்பதற்கு ஒரு மனிதன் தயாராகிறான். பூமியிலே உட்காரச்சு அவனுக்கு முடியாது. பூமி தான் தொழுகையுடைய பெஸ்ட் வே. அது முடியாவிட்டால் கதிரையில் அமர்ந்து தொழுதால் தான் இந்த தொழுகை பெர்ஃபெக்டான தொழுகையாக இருக்கும் என்ற நம்பியானண்டா கதிரையில அமர்ந்து தொழுகிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதோ. ஆனா அதனுடைய ஒழுக்கங்களை, ஆதாபுகளை, கண்டிஷன்ஸ் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அதை முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். எங்க சமூகத்துல 5 விதமான மக்கள் எங்களுக்கு எடுக்கலாம். கதிரை பாவனையாளர்கள். சில மஸ்ஜிதுகள்ல 100கணக்கான கதிரைகள் போடப்படுகிறது. சில மஸ்ஜிதுகள்ல கண்ணியமானவர்கள் எண்ண முடியாத கதிரைகள். வீட்டுல பெண்கள் கூட ரமதானுடைய காலங்கள்ல அவர்கள் 1 hour 2 hours அவருடைய சமையல் அறைக்குள்ளான் இருந்து கொண்டு சமைத்து விட்டு பெண்கள் கூட உடம்புல பலகீனம் இல்லாம அவர்கள் கதிரையில உட்கார்றாங்க. இன்றைக்கு சமூகத்துல அதிகமானவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் வெளியால அவங்க வேலை செய்யறாங்க, ஒர்க் பண்றாங்க, மஸ்ஜிதுக்குள்ள வந்து கதிரையில உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நோயாளிகள் டயாலிசிஸ் பண்ற ஒருத்தர் இன்றைக்கு நின்று தொழுகிறாரு. அதோட ஒழுக்கம் எங்களுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு அந்த 5 பகுதியினர்ல முதலாவது பகுதியில் உள்ளவர் தான் கண்ணியமானவர்களே. இதுல விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இருப்போம் நாங்க. அறவே அவனுக்கு நின்று தொழுறதுக்கு இயலா, அறவே முடியாது. அவ்வளவு பலகீனம் உடம்பு. இடுப்பு உடைந்திருக்கிறது, கால் உடைந்திருக்கிறது. இஸ்லாம் கூறுகிறது, முதல் கட்டமாக நீ பூமியில் அமர்ந்து தொழுவதற்கு முயற்சி செய். அவ்வாறு முடியாவிட்டால் கதிரையுடைய இடத்துக்கு வீசல். கதிரையில் அமரலாம். அறவே முடியாத மனிதர் கம்ப எடுத்து ஊண்டி நாங்க நின்று தொழணும் என்று கட்டாயம் இல்ல. ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஒரு நோயாளி விசாரிக்கிறதுக்கு. பைஹக்கூடிய ரிவாயத். அவர் நிக்கிறாரு தொழுகையில. அவருக்கு முன்னால் ஒரு கம்பு இருக்கிறது. அந்த கம்பை ஊண்டுதல் பிடித்து நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அந்த கம்பை எடுத்து தூக்கி வீசி சொன்னாங்க, சல்லி அலல் அர்தி, பூமியில அமர்ந்து தொழுனாங்க நபி அவங்க. இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு பூமியிலேயும் அமர்ந்து தொலை ஏலாட்டி அல்ஹம்துலில்லாஹ் கதிரைக்கு போகலாம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. இது நிறைய பேர் இதுல தான் தவறு விடுறது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தொழுகையில ஒரு ரக்காத் எனக்கு நின்று தொழலும், 2 ரக்காத் எனக்கு நிக்கலும், எனக்கு அரை ரக்காத் நிக்கலும். ஆனா அப்படியான உடம்புல எனர்ஜி உள்ளவங்க 2 ரக்காத் நிக்க முடியுமானவங்க, 1 ரக்காத் நிக்க முடியுமானவங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்த அடுத்த கட்டமே அவர்கள் கதிரையில் அமர்ந்து விடுகிறார்கள். தொழுகை எப்படி மாறும்? கண்ணியமானவர்களே, அவங்களோட தொழுகை அல்ல, அந்த தொழுகை பாத்தில், அந்த தொழுகை சிஹத் கிடையாது. எனக்கு 2 ரக்காத் நிக்கணும்னா அந்த 2 ரக்காத் வரைக்கும் நின்று விட்டு எப்பொழுது உடம்புல எனக்கு பலகீனம் ஏற்படுதோ அதுக்கு பின்னால தான் பூமியில உட்காருவாரு. அது முடியாவிட்டால் கதையில உட்காருவாரு.
இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், எனக்கு முழுமையாக பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தவர் பார்த்தா சொல்லுவார், இவர் கேளா. ஆனா மஸ்ஜிதுக்கு வந்த உடனே ஒரு செகண்ட் 2 செகண்ட் அவருக்கு நிக்கிறதுக்கு கேளும், அவருக்கு நிக்கிறதுக்கு கேளும், ஒரு செகண்ட் நிக்கலும், 2 செகண்ட் நிக்கலும். அப்படியான ஒரு மனிதன் இருந்தான்டா, அதிகமாக இருக்கிறார்கள், அதுக்கு மேல அவனுக்கு நிக்கலாம். ஃபுகாஹ்கள் தெளிவுபடுத்துறாங்க, இப்படியான மனிதன் தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர், தக்பீரத்துல் இஹ்ராம் என்பதாக அழைக்கப்படும் அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்பதாக தொழுகைக்காக வேண்டி தக்பீர் சொன்னதுக்கு பின்னால, அந்த தக்பீரை கட்டியத்துக்கு பின்னால அடுத்த கட்டமாக உட்காருவாரு. எங்கட சமூகத்துல யாரும் தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரை கூட சொல்ல முடியாதவங்க யாரும் இல்ல. வந்த உடனே மஸ்ஜிதுல கதறில உட்கார்ந்தாச்சு, வந்து உட்கார்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், பலகீனமா அவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களோட நோயை குணப்படுத்தணும், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அவங்கள பத்தி பேசல. கண்ணியமானவர்களே, 4வது முறை ஒரு மனிதருக்கு நின்று தொலைலும், ஆனா ருக்கு அவருக்கு நின்று சேருத்து கேளா. அவர் என்ன செய்யணும்? அவர் நின்று தொழுவாரு, ருக்குக்காக வேண்டி உட்காருவாரு. 5வது பகுதி, ஒரு மனிதனுக்கு நின்று தொலையணும், நின்றும் ருக்கு செய்யணும், ஆனா சுஜூத் அவருக்கு கஷ்டம்டா, அவர் நின்று அவர் தொழணும், நின்று ருக்கு செய்யணும், சுஜூதுக்காக வேண்டி அவர் அமர வேண்டும். அதிகமானவர்கள் சுஜூது செய்ய முடியாது என்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் இருந்து அவங்க உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. பிழை இது. இந்த 5 வகைக்குள்ளால தான் எங்கட சமூகத்துல தொழுகையில கதிரைய பாவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹுத்பா மிச்சம் இருக்கிறதுக்கு கேளாது. நாங்க இதை நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்போம். அதுல இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நாங்க நிறைய பேர் உணர்ந்திருப்போம். இந்த கதிரையை நாங்க எப்படி சஃப்ல வைக்கிறது, கதிரையை எப்படி சஃப்ல வைக்கிற. ஆரம்பத்துல இருந்தே கதிரையை பாவிக்கக்கூடியவர்கள் முடியாதவர்கள் தங்களுடைய கதிரையுடைய பின்காலை சஃப்ல வச்சு கொள்வாங்க. இது பிரச்சனை இல்லை. ஏனென்றா அவருடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவர் தொழுகையில் எப்படித்தான் தொழ போறாரு. சில மக்கள் இடையில தான் அவங்க கதிரையில தேவைப்பாடு வரும். அப்ப அவர் ஆரம்பத்துல சஃப்ல நிக்கணும், இடையில தான் கதிரையில் அமரணும். இப்படியான கட்டம் அவருடைய கதிரை அவருடைய சஃப்புக்கு பின்னால் இருக்கும். இவர் நின்று தொழுவாரு, எப்பொழுது கஷ்டம் வருதோ கதிரையில உட்காருவாரு. இந்த சந்தர்ப்பத்துல தான் அதிகமான மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. மஸ்ஜிதுல ஹஸ்ரத் இவர் தொழுகிறாரு, கதிரையை இழுத்து கொண்டு வராரு, எங்கட தொழுகையுடைய சிந்தனை மாறுகிறது. இவர் தொழுகிறார், கதிரையை வச்சு கொள்றாரு, பின்னால தொழக்கூடிய எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இந்த கட்டம் வரும் பொழுது அடுத்த மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம தன்னுடைய தொழுகையில கதிரையை வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனா குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இருக்குது அன்பானவர்களே, கதிரையை நாங்க பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் நம் முதுகை கதிரையில் சாய்த்து வைத்து தொழுவதற்கு அனுமதி கிடையாது. என்னுடைய முதுகை எனக்கு நேரா வச்சுக்கொள்ள முடியாத ஒருத்தராக இருந்தா கதிரையில தன்னுடைய முதுகை சாட்சி கொள்ளலாம். அப்படி இல்லாம எந்த கட்டத்திலையும் தன்னுடைய முதுகை கதிரையோடு சாய்த்து வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அன்புக்குரியவர்களே, பரந்து விரிந்த ஒரு பாடம். இது ஒரு பகுதியத்தை நான் பேசி முடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஹுத்பாவினுடைய சம்மரைஸ் என்னண்டா, யாரையும் நான் தாக்கி பேசவும் இல்லை, பொதுவாக கொமன் நான் பேசியிருக்கிறேன். எங்களோட முதலாவது ஆப்ஷன், நாங்க நின்று தொழ முடியாதவங்க நாங்க பூமியில அமர்ந்து தொழறதுக்கு முயற்சி செய்வோம். அதுவும் ஏழாத கட்டம் வந்தா கண்ணியமானவர்களே கதிரையின் பக்கம் நாங்க போவோம். ஏனெண்டா எதிர்காலங்கள் இது மிகச்சி எங்கட மாற்று மத சகோதரர்களுக்கு ஒப்பாக எங்கட மஸ்ஜிதுகள் ஆகிருமோ தெரியாது. ஒரு ஹுத்பாவுக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு போகும் பொழுதே நான் முன்னால போக்கிட்டே ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஹஸ்ரத் அவருக்கு பின்னால் இன்னொருத்தர், அவருக்கு பின்னால் இன்னொருத்தர், ஹஸ்ரத் எங்கட மஸ்ஜிதை கொஞ்சம் எட்டி பாருங்க ஹஸ்ரத், எவ்வளவு கதிரைகள் இருக்கிறது, சரியான கஷ்டம் மக்களால. இன்றைக்கு கதிரையில உட்கார்ந்து தொழுறதுக்கு முடியுமான மக்கள் கூட கதிரையில் அமர்றாங்க. இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு அதை பத்தி ஒரு ஜும்மா செய்யுங்க கண்ணியமார்களை நான் நினைக்கிறேன். ஒரு 2 வீக்குக்கு முன்னால அப்படியான மஸ்ஜிதுகள் ஆகக்கூடாது. எனவே நாங்க எடுத்த இந்த முயற்சியில, இந்த ஹுத்பாவில் பேசப்பட்ட விடயங்கள்ல நாங்க இயன்ற அளவு இந்த விடயத்தை நம் தொழுகையை சீராக முறையான தொழுகையாக மாற்ற வேண்டும் என்றால்
இந்த விடயத்தை முழுமையாக கடைபிடித்து அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானா.